அண்ணே அண்ணே என்ன நீ பாட்டு உட்காந்து தூங்கிட்டு இருக்க? எப்ப என்ன பழப்ப பாக்குறது? பசி எடுக்குதுண்ணே. டேய் இவர் பாக்குறது பெரிய கவர்மெண்ட் உத்தியமா? பொழப்ப பாக்குறது எவன்டா பரிச வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு நம்மளுக்கு முன்னுக்கு வந்து நிக்கிறேன். வந்துடுறேன். அவளுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கேன்ல, வந்துடுவேன். சரி அண்ணே இந்த போறானே அவன் பரிசு புடிச்சிருக்க பார்த்தா நிறைய தேரும் போல இருக்கு. இப்ப நான் போய் அடிச்சிட்டு வந்துடுறேன். டேய் இருடா. என்னென்ன நீ அவன் பரிச கஷ்டப்பட்டு அடிச்சு பிரிச்சு பார்த்தா 10 ரூபா தேரும். 10 ரூபா 100 ரூபா இருந்துட்டு போகுது. அண்ணே அண்ணே அங்க பாருண்ணே, கழுத்துல ஒரு பெரிய செயினை போட்டிருக்கு. அதே போய் அடிச்சுட்டு வரனே. இது பயவல அண்ணே அங்க பாருங்கண்ணே, இது நம்ம ஜாதி. ஐயோ பர்ஸ்குள்ள ஏதோ தெரியலையே. ஆஹா செம்ம வேட்டை போதும்டா சாமி. போச்சே போச்சே, எவ்வளவு படம் அங்க பாருங்க. இவ்வளவு படத்தை அடிச்சிட்டு போறா. அப்ப வந்து நான் அடிச்சேன். பேசாம இருடா. அவ இவன்ட்டே இவ்வளவு அடிக்கிறானா, உள்ள ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தானா எவ்வளவு அடிக்க மாட்டா. பேசாம இவளே பால போடு. நல்ல ஐடியாண்ணே. சோயா போடுங்க, கரங்கல பட்டர் போடுங்க, எக்ஸ்கியூஸ் மீ போடுங்க. அப்ப நல்லா படி வாங்கின காசை கட்ட மாட்டியா? உன் கழுத்துல இருக்க செடி தான் அத்துட்டு போடும் போல. கேட்டா அந்த இழுத்து அடிக்கிற. வணக்கம்ண்ணே. வணக்கமா. தெரியாது அங்கிட்டு செல்போன் அடிக்கிறா. என்னடா நீ ஃபாலோ பண்ற வேலையெல்லாம் வேணாம். அவ எஸ்கேப் ஆயிரோ. பேசாம உன் கைவரிசையை காட்டு. சரி பொண்டாமணி, அவ ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாலே. என்ன வார்த்தை? எக்ஸ்கியூஸ் மீ. அவள்கிட்ட அந்த வார்த்தையை அப்ளை பண்ணுவோம். ஓகே சரிங்கண்ணே. எஸ்கூஸ் மீ அப்படின்னா அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியாதா? ஏய் இப்போ உனக்கு என்ன வேணும்? எஸ்கூஸ் மீனா நீ கொஞ்சம் தள்ளி நிக்கணும். எதுக்கு? அப்பதானே நான் உள்ள வந்து போக முடியும். ஏன் சுத்தி போக தெரியாதோ? இல்ல இல்ல நீ கொஞ்சம் தள்ளி நில்லு, நான் போகணும். அப்படியா? சுத்தி போகணும்னா எப்படி போகணும்னு தெரியுமா? இப்படி போகணும்டா. என் கொய்யாங்க. ஐயோ என் பேக் திருடே திருடே. அடப்பாவி டேய் போடுறா கபருனே ராஸ்கல். என் செயின் போயிடுறே. ஐயோ அண்ணா ஐயோ வலிக்குதே வலிக்குதே. அம்மா ஒளச்ச பண்ணம்மா, பார்த்து பத்திரமா கொண்டு போமா. நீங்க நல்லா இருப்பீங்க. யாருக்கு மாப்பிள்ள ஏகலையா? உங்க பரிசையும் உங்க செயினையும் அடிச்சு விட்டேன். கடைசி அவள்கிட்ட சேஃப்டியா கொடுத்து விடுறீங்களா? என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது. ஐயோ அண்ணே அடிக்காத அடிக்காத. மேலதிகாரிகளுக்கு கோட்டு கொடுத்து கரெக்ட் பண்ற இந்த காலத்துல அதிகாரிகள்ட்ட இருந்து 3 பாட்டில் சீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களே சார். உங்க கூட பிறந்த அண்ணனா இருந்து சொல்றேன், நீங்க எங்கேயாவது விறகு வெட்டுற வேலையா இருந்தா பார்த்து போங்க. நீங்க செய்யற காரியத்துக்கெல்லாம் நான் தான் தப்பு பண்ண மாதிரி அவங்க முன்னாடி கூனி குறுகி என்னால நடக்க முடியல சார். நடக்கவே முடியல. நான் என் டியூட்டியை தானே செஞ்சேன் சார். போலீஸ்காரங்களுக்கு டூட்டிய பண்ணாம இருக்கிறதா? அப்படி பண்ணிருந்தா எனக்கு இவ்வளவு பெரிய தொப்பை வந்திருக்குமா? இல்ல இவருக்கு தான் மாசமான பொம்பளை மாதிரி வயிறு வந்திருக்குமா? என்ன பஞ்சாயத்து, என்ன பிரச்சனை? ஐயோ புதுசா வந்து ஏசிட்டு இருந்து சீஸ் பண்ணிட்டு வந்திருக்காரியா? ஐயோ அவரை பார்க்க தான் வந்தேன், அவர் இன்னும் வரலையா? சரி நான் வரேன். சரி போ. இது என்ன பாட்டிலு? ஐயோ அந்த ஏசிட்ட இருந்து அதர் ஸ்டேட் பாட்டில்னு சொல்லி இவர் ரைடு பண்ணி வச்சிருக்காரு. வச்சு இன்னைக்கு தாங்க நீங்க கரெக்டா டியூட்டி பாத்துருக்கீங்க. இந்த 2 பாட்டிலோட நீங்க பிரச்சனையை முடிங்க. இந்த பாட்டிலோட நான் ஐயோ ராகவா இம்சை பண்றதுக்குன்னே போலீஸ் வேலைக்கு சேர்ந்து ஏன் கடத்தல்காரங்களை பிடிக்க முடியலன்னு நினைக்கிறீங்க? அது ஒண்ணும் இல்ல சார். பெரிய பெரிய கம்பெனிக்காரங்க ஃப்ரீயா கொடுக்கற ஒரே காரணத்துக்காக ஜீப்பு, காரு, வேனு, பைக்கு எல்லாத்தையும் கொண்டு வந்து நிறுத்திடுறோம். ஆனா அதுக்கு டீசல் அடிக்கணுமே சார். சார் இங்க உள்ள துப்பாக்கில வெள்ளக்காரன் காலத்துல துப்பாக்கி திறந்தா மூட முடியல, 3 நாள் திறக்க முடியல. அதுக்கு ஆயில் போலாம்னு வாங்கி வச்சா ஒருத்தன் தலைக்கு தேய்ச்சிட்டு போறான், ஒருத்தன் இட்லி பொடிக்கு போடுறான். இங்க துப்பாக்கிக்கு ஆயில் வாங்கி போட்டு ஏன் ஆயில் முடிஞ்சு போயிரும் போல. கடத்தல்காரங்களை ஏன் பிடிக்க முடியலன்னு கேட்டா உங்க சொந்த பிரச்சனை பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஷாப்பிங் மால்ல சேட்டு பொண்ணு கடத்தப்பட்ட சம்பவத்துல வேற என்ன கிடைச்சது? கடத்தல்காரன் பேசுற மொபைல் நம்பர் ஒரு பையனோடதுன்னு ரிப்போர்ட் சொல்லுது. இது சம்பந்தமா இன்வெஸ்டிகேட் பண்ணதெல்லாம் எனக்கு டீட்டெயிலா வேணும். அப்புறம் ராகவன், மணி, முருகன் நீங்க 3 பேர் ஒரு டீமா இருந்து லோக்கல் இன்வெஸ்டிகேஷனை புதுசா ஸ்டார்ட் பண்ணுங்க. கடத்தல்காரனுங்க எப்படி பொண்ணுங்களை கடத்துறானுங்கன்னு அதை அடிப்படையா வச்சு ரிப்போர்ட்டை ரெடி பண்ணுங்க. எஸ் சார். எஸ் சார். செந்தில், ரத்னசாமி, சுந்தரராஜன் நீங்க 3 பேரும் வெளி மாநிலங்கள்ல கடத்தல் தொழில் பண்றவங்களோட இங்க யாருக்கு தொடர்பு இருக்கு, அவங்க இங்க நடமாடுறாங்களான்னு வாட்ச் பண்ணுங்க. மூவ் பண்ணுங்க. பவரா கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்றீங்க? என்னப்பா பச்சை குழந்தை மாதிரி சண்டை போறீங்க? நல்லா ஸ்ட்ராங் ஆடிங்க. ஐயன் உண்மையா பவரா அடிக்கணும். ஓகே கோச். ஏத்தி விடுறதுக்கு வேறையா? மூவ் பண்ணுங்க. டீச்சர் பண்ணாம விட மாட்டான் போல இருக்கு. லெஃப்ட்ல மூவ் பண்ணி நல்லா பஞ்ச் கொடுங்க.
வேகமா அப்படிதான். செத்தான்டா செவந்தி அப்ப. டேய் என்னாச்சு? குழந்தை அழுகுது, கோட்டர் கொடுத்துட்டு போ. கோவம் வர்றதுக்குள்ள போயிடுறேன். யாருக்கு? உனக்கு கோவம் வர்றதுக்குள்ள நான் போயிடுறேன்யா. அதுதானே பார்த்தேன். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. சுத்தி வர வாரக்கணக்காகும் போலயப்பா. நல்ல வாயை வச்சுக்கிட்டு சிரிச்சாலே வழங்காது, நீ நார வாயை வச்சுக்கிட்டு வேற சிரிக்கிறியாடா. அத ஊத்த வாங்கி நீ சொல்றியாக்கும். நீயும் ஒரு நாள் வாங்கு படுவடி. போடா, நாங்களாம் சின்ன வயசுலயே வாங்கி போட்டோம்டா. நீயுமா? அப்புறம் ஓ மை காட். என்ன போண்டாமணி கையரிக்குது, எந்த வருமானத்தையும் காணாமே. எந்த கை இருக்குது? சோத்தாங்கய்யி. அப்படியா? இப்ப வருமானம் வர பாரு. வந்துருச்சு இல்ல? வந்துருச்சுடா. அடுத்து வந்துருச்சு இல்ல? ஏன் அவசரம்? எடுத்தா தரமாட்டேன். நம்பிக்கை இல்லடா, எப்பவுமே பணம் என்கிட்ட இருக்குன்னு. நீயே வச்சுக்க. அது உங்க பணம் தான்டா. எங்க பணமா? ஆமா, நான் சொல்ற அசைன்மெண்ட் செஞ்சு முடிச்சீங்கன்னா இந்த பணம் உங்க பணம். அப்படி இல்லன்னா நீங்க போனோம். டேய், பெட்ரோல் டேங்க் உயரறதுக்கிட்டு ரைமிங்கா பேசுற? யாரா நீ? நான் யாருன்றது முக்கியம் இல்லடா. அதோ தெரியுது பாரு போலீஸ் ஸ்டேஷன். அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா துப்பாக்கி ஆட்டை போட்டு வந்து என்கிட்ட கொடுத்தீங்கன்னா குடுத்தா எக்ஸ்ட்ரா ஒரு கட்டு பொத்துன்னு விடும். ஓகே ஓகே. டீலா நோ டீலா? டேய், யார பார்த்து என்ன பேச்சு பேசுற? எங்க அண்ணன் எங்க போனாலும் டீல் தான்டா. ஏண்டா, நாங்கன்னா திருடிட்டு ஸ்டேஷனுக்கு போவோம், நீ ஸ்டேஷனுக்குள்ளே திருட சொல்ற. நாங்கன்னா எதுக்கு அஞ்சாவது சிங்கம்டா. பாப்போம் பாப்போம். ஈவினிங் மீட் பண்ணுவோம், மினி குவார்டர் மேன். ஓகே, மீட் பண்ணுவோம். எர்ரா வண்டி வண்டி எடுத்துட்டு போயிட்டானே, முதல்ல டிரைவரை மாத்தணும். ஏனே நீ பாட்டு ஓகேன்னு ஒத்துக்கிட்டியே, அது போலீஸ் ஸ்டேஷன், எப்படி திருட போற? டேய், அதுக்கு நான் அண்ணன் ஐடியா வச்சிருப்படா. நீ போலீஸ் ஸ்டேஷன் பின்னுக்கு உள்ள ஜன்னல் பக்கத்துல உட்காந்துரு, நான் உள்ள போய் உட்காந்துக்கிறேன். நீ ஆள் பேர் இல்லாத நேரத்துல எனக்கு சிக்னல் கொடு, நான் உள்ள இருக்கிற துப்பாக்கி ஆட்டையை போட்டு உங்ககிட்ட தூக்கி போடுறேன். அண்ணே, ஐடியாலாம் நல்லா தானே இருக்கு. ஆமா, வழக்கமா நம்ம குடும்பம் சிக்னல் அதுதானே சொல்றேன். டேய், இடத்துக்கு தகுந்தாப்புல சிக்னலை மாத்தணும்டா. அப்படியா? நீ ஒரு விசில் அடிச்சீனா நீ ஓகேன்னு அர்த்தம், நான் 2 விசில் அடிச்சேன்னா நான் ஓகேன்னு அர்த்தம். ஓகே ஓகே. நல்ல வேளை யாரையும் காணா. இங்கரு, நான் அந்த ஸ்டேஷன்ல துப்பாக்கிகள் அங்க வந்திருக்கேன். இந்தா 1000 ரூபாய் அட்வான்ஸா வச்சுக்க, நான் வேலையை முடிச்சிட்டு போகும்போது உனக்கு எக்ஸ்ட்ரா போட்டு தரேன். வந்துச்சு. போடுங்க போடுங்க. வாடா. டேய் மெக்டொனால்டு, உள்ள வந்துட்டியா? டேய் யாரா நீ? திருடே சார். திருடனா? ஐயா, இங்க திருடு போலாமான்னு வந்துட்டார் ஐயா. அட்வான்ஸ் 1000 ரூபாய் கொடுத்தார் ஐயா. டேய், உடம்புல பேசாமடா, போய் சொல்றேன் சார். யாரா உன்னை பிடிச்சிட்டு வந்தது? பால் பாண்டி சார். பால் பாண்டியா? பால் பாண்டியனுக்கு லீவ் ஆச்சே. டேய், போண்டாமணி விசில் அடிச்சு சிக்னல் எல்லாம் கொடுக்குறான். இங்க தான் இருப்பான் போல இருக்கு. டேய் போண்டாமணி. என்ன கணேசா? டேய் யாரா அவன்? டூப்ளிகேட் பணத்தை கொடுத்து ஏமாத்திட்டு இருக்கறேன், அத நம்பி போலீஸ் ஸ்டேஷன்ல ஆட்டைய போடுவாங்க. ஐயோ, வந்துட்டார் போச்சு. அயலன் வந்துட்டார், ஏசி வந்துட்டா சிக்கலா இருப்பது. ரெடியா? வர. என்ன தம்பி, யார தேடுறீங்க? பொண்ணு விடா மாப்பிளை விடா? பாப்பா யாரு? பாப்பா யாரு? சொல்லுங்க சார், பாப்பா யாரு? டேய், நீங்க எங்க போறீங்க? வாங்க உட்காருங்க. உட்காருங்க. நீ உட்காருங்க. யோ உட்காரு. நீ உட்காருங்க. உள்ள போங்க. ஐயோ நத்த. சி அத்த வாட் ஹேப்பன்ட்? டேய் வாங்க. சீக்கிரம் வா. உட்காரு. ஒடியாங்க. சுமார் வாங்க ரெண்டு பேரும். சீக்கிரம் உட்காரு. ஃபர்ஸ்ட் நைட்ல கட்ல சுத்தி ஓட வேண்டியது. இப்படி பதறி போய் ஓடியாரல. செல்லாம் வந்து உட்கார். இன்னைக்கு பார்த்து இப்படி ஆகணும். என்னையா ஏதாவது தகவல்? அகிலன் பப்ளிக் ஒருத்தனை சுட்டான் சார். பப்ளிக்கா நடிச்ச பாவமணியை சுட்டான் சார். அகிலன் கண் வச்சிருந்தானா? ஆமா சார். கதவெல்லாம் போட்டுறானே, என் பிள்ளைக்கு பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சானே, ரிசப்ஷன் அதுவும் இப்படியா நடக்கணும்? என்ன சுட்டான்? சாம அப்படியே நிக்கிறான். சார் 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 சார், ஏன் சார் என்ன சுட்டீங்க? நல்ல வேளை நான் உசுரோட தான் இருக்கேன். என் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் பொழைச்சிச்சு. சார், இது உண்மையான துப்பாக்கி இல்ல?
சார் இது குண்டு இல்லாத துப்பாக்கி சத்தம் மட்டும்தான் வரும். ரிகர்சல மக்கள் உண்மை நம்புறதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கேன். நல்ல ஏற்பாடு பண்ணீங்க. உங்களை போய் கடத்தல்காரன் நடிக்க சொன்னாரே அந்தால சொல்லணும். என்னது டிராமாவா? ஏண்டா எவன் வீட்டு ரிசப்ஷன்ல எவன்டா டிராமா போடுறது? மேடம் ஏன் பதறீங்க, கவலைப்படுறீங்க? உங்களுக்கு ஒன்னும் ஆகாது. ஏன்னா அப்படி ஒரு மூஞ்சி கட்டா உங்களுக்கு. சபசபசபா இது எல்லாமே எங்க டிபார்ட்மெண்ட் ஏற்பாடு பண்ண டிராமா தான். அதுக்காக உங்க வீட்டுக்கார்ட்டே சொல்லி பெர்மிஷன் வாங்கியாச்சு. உங்ககிட்ட சொல்லலையா? அந்த டிராமாவில உங்க வீட்டுக்கார் ஒரு சேட்டு வேஷம் போட போறாரு பாருங்க. பிச்சு போடுவாரு பிச்சு. ஆமா, நீ புருஷனா இருக்கவே லாயக்கு இல்ல. இதுல சேட்டா நடிச்சு கிழிச்சாம்போ. ஆன்ட்டி, நான் ஏசி பொண்ணு. நானும் இந்த நாடகத்துல இருக்கேன். கொஞ்சம் கோஆபரேட் பண்ணுங்களேன் ப்ளீஸ். ஏசியோட பொண்ணையா கடத்திக்கிட்டு அடியாத்தி செக்கச்சவேரின் நைட்டு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு கோப்பையில காப்பி குடிச்சுக்கிட்டு இருக்கா. உள்ள மாமே வாரே. இங்க பாருங்க மேடம், எங்களுக்கு எப்போ ஆர்டர் வருதோ அப்ப கண்டிப்பா ஃபோன் பண்ணுவோம். ஓகே சார். வெளியில இருந்து பார்த்தா இத்துணூண்டு கடையா இருந்துச்சு. உள்ள ஊரே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. குட் மார்னிங் சார். வர நேரத்தை பாரு. எங்க கம்பெனி ரொம்ப ஸ்ட்ரிக்டான கம்பெனி. ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவோம். கரெக்ட் டைமுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம். ஓகே. ஆத்தாடி இம்புட்டு பணத்தை எடுத்துக்கிட்டு போறானே. எவ்வளவு பாருங்க? 10 lakhs சார். கவுண்ட் பண்ணிட்டல? அவன் கவுண்ட் பண்ணானா பண்ணலேனான்னு எனக்கு தானே மொத்த பணமு. எண்ணி வையி உள்ளதானே வைக்கிற. நைட்டுக்கு வந்து முங்கா போட்டுறண்டி மாப்பிள்ளை. முனுசாமி அந்த பீரோ கொஞ்சம் நாட்டி வையா. சரிங்க சார். வணக்கம் சார். வணக்கம். பகலையிலே இவ்வளவு என்றாங்கன்னா நைட்ல எவ்வளவு எண்ண மாட்டாங்க. டுனால்ட்டு விட்டுறாதடா. இவங்க மேலதான் கண்ணு. ஐயோ இவன் யாருன்னு தெரியலையே. நம்மளே குறுகுறுன்னு பாக்குறேன். சுச்சு போடுறாப்புல நடிப்போம். பின்னால வாடா. நானா எதுக்கு? எதுக்கா பேசுற? கண்ணை நோண்டிடுவேன். வாடா. யாருக்கிட்ட எஸ்கேப் ஆக பாக்குற? மரியாதை பின்னாடி வாடா. சார் சார் வேணாம் சார், என்னை விட்டுருங்க சார். பேசார பேசுன வாயில குத்துறேன். வாடா. வாடி மாப்பிள்ள வா. டேய் உன் மாச சம்பளம் எவ்வளோடா? அட 10,000மா? யோ 3 மாச சம்பளம் 30,000 குடியா? யாரு இவனுக்கா? யோ இங்க நீ மேனேஜரா நான் மேனேஜரா? குடுனா குடியா? கொடுக்க மாட்டேன். இந்தாங்க. டேய் இந்தா உன் 3 மாச சம்பளம். இந்த கம்பெனில சுறுசுறுப்பா இருக்கவனுக்கும் பிரில்லியண்டா இருக்கவனுக்கு தான் வேலை. உன்னை மாதிரி ஓரத்துல இருந்து ஓபி அடிக்கலாம் வேலை கிடையாது. உன்னை கம்பெனில தூக்கிட்டேன் சார். யோ நீ பேசாதயா. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். பாவம் புண்ணியம்லாம் பார்க்க மாட்டேன். யோ இந்த கம்பெனி பக்கம் உன்னை பார்த்தேன் பிழிஞ்சிருவேன். பிழிஞ்சு ஓடுறா. சார் நீங்க போட்டிருக்க ஒயிட் அண்ட் ஒயிட் மாதிரியே உங்க மனசு ஒயிட் எல்லாம் இருக்கு. ஓடுறா. ஆத்தாடி எப்படியா இந்த மாதிரி சோம்பேறிகளை தூக்குனாதான் நம்ம கம்பெனி முன்னேறும். கிழிச்சிங்க. எவனே தெரியல அவன் கையில கொண்டு போய் 30,000 தூக்கி கொடுத்துட்டீங்க. வெள்ளங்கிடும் கம்பெனி. நீ எல்லாம் ஒரு மேனேஜர். ஐயோ ஐயோ லூசு பயவுல. யாரு வேலை வாக்குறா யாரு வேலை வாக்கலைன்னா அவனுக்கே தெரியல. இதுல வேற ஒரு ஸ்ட்ரிக்டா இருப்பாரா. ரோசா பூ சின்ன ரோசா பூ உங்க எல்லாருக்கும் வைக்க போறாண்டி ஆப்பூ 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 சோப்பூ. ஐயோ அவன் டார்ச்சர் டார்ச்சர் தாங்க முடியாது. போனா ஐயோ இவனா. ஹலோ புது மாப்பிள்ள உன் உயிர் நண்பன் பேசுறேன்டா. ஆமா இங்க ஏன் உயிரே போதா இல்லையான்னு தெரியல. இதுல உயிர் நண்பன் ரொம்ப முக்கியம். ஃப்ரெண்டுமா சொல்றா. சொன்னா நம்ப மாட்டேன். நாங்க இங்க ஒருத்தங்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. மாட்டாங்க. போன் பேசக்கூடாது. நடக்குது வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. அப்படியா? எல்லாரும் போனை கொடுங்க. போன் வாங்க காசு இல்ல. போன் போன். ஐ அம் நாட் ஹேவிங் ஃபோன். உங்க போன். இந்த தர்றேன். நான் தான் டெத். ஆனா என் போன் என்னைக்குமே உசுரோட தான் இருக்கும். ஐடியா. இப்ப தப்பிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? டேய் உலகம் உண்டா என்ன ஒய்ஃப் ரவுண்ட் அடிக்கிற? மாப்பிள்ள கடத்தல்காரர் ஜன்னல் பக்கமா போயிட்டாரு. நான் பெட்ரூம் பக்கமா போயிடுவான். அந்த ஏசி உடனே அட்டாக் பண்ற மாதிரி தெரியல. அதனால நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்னையா பிளான்? பாயா என்ன செய்யற?
நீ ஓடி போய் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிற. சரி. அப்ப பார்த்து பொண்டாட்டிச்செல்லாம் அவுந்துருச்சு. சேலை வந்துருச்சா? சேலை அவுந்த மாதிரியும் எடுத்து கட்டுற மாதிரியும் தான் சொன்னேன். ஏன் பல்ட்டி அடிக்கிறீங்க? அப்படியா? சாரிண்ணே. டேய் மண்டியா, நீ என்ன பண்ற? மாப்பிள்ள தண்ணி குடிக்க போனதும் அந்த நேரம் பார்த்து நீ டக்குன்னு எந்திரிச்சு நில்லு. இவன் டக்குன்னு எந்திரிச்சு நின்ன உடனே அந்த பனி தெளிக்கிற ஃபேன் இல்ல, அதை லேசா திருப்பி அவருக்கு சென்டர் பண்ணு. கீழே கோலப்பொடி இருக்குல்ல, அதை எடுத்து ஜலக்குன்னு அப்படியே காத்துல அவர் மூஞ்சில பழக்கம். அப்படியே பழக்குன்னு பட்ட உடனே தடுமாறி தொப்பு கடின்னு விழுந்துருவார். விழுந்த உடனே இந்த அம்மா புது பொண்ணு நீ என்ன செய்யற? அப்படியே குபீர்னு டைவ் அடிச்சு அவரை ஒற்றி அமுக்கு அமுக்கிற. அப்பதான் நான் சேலை கட்டிட்டு இருப்பேன். ஒரே நேரத்துல 2 வேலை செஞ்சா என்ன குறைஞ்சா போவ? சண்டேனா 2ன்னு சொல்லி கொடுக்கலையா? இன்னைக்கு சண்டேவானே, அப்ப நான் என்ன பண்றது? வர வர நீ அமுக்குறதுக்கு ரொம்ப அவசரப்படுற. நீ சேர்ந்து ஒரே அமுக்க அமுக்கி மண்டையா 2 பேரும் அமுக்கினதுக்கு அப்புறம் நிறைய இடம் இருக்கும்டா. நீ டைவ் அடிச்சு ஒரே அமுக்கு. நான் தூரத்துல இருந்து பாக்கும்போது 500 ரூபாய் பர்கர் மாதிரியே இருக்கும். என்ன புரிஞ்சதா? மாப்பிள்ள, இது மட்டும் கரெக்டா நடந்துச்சுன்னு வச்சுக்க, நீ அமுக்கு ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்க, அவர் தப்பிக்கவே முடியாது. இந்த கேம் ஓவர், நாம ரிலீஸ். அதுக்கப்புறம் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட். எப்படி நம்ம பிளான் சூப்பர்ண்ணே. என்ன அந்த நேரம் பார்த்தா அவன் துப்பாக்கி இடத்துல சுட்டான்னா சரியா போச்சு. நான் பார்த்த ஸ்டார் மூவிஸ் இங்கிலீஷ் படத்துல நீ சொன்ன மாதிரி நடக்கல. நீ குழப்பாம கோலப்பொடியில கைய வை இல்லாட்டி கடைசி வரைக்கும் உன் பொண்டாட்டிய பாத்துக்கிட்டே இருக்க வேண்டியது. அவர் சொல்ற மாதிரியே செய்யுங்க. ஐயோ, என் ரிசப்ஷனுக்கு வந்துட்டு என் வைஃபை கிஃப்டா தூக்கிட்டு போயிடுவான் போல இருக்கே. என்ன பிளான் ஓகேவா? ஓகேவா ஆண்டியா, பிளான் ஓகேவா? உன்னைய விட இவன் தான் பிரைட். எல்லாத்துக்கும் நல்லா தலையாடுறான். என்ன நடக்க போகுது? போடாம கொஞ்சம் மூக்கா பாக்குறாரு. சார் என்ன? வாட்டர் சார். போ. ஓகே சார். போ போ போ, நீ தண்ணி குடிக்க. நீ பாடாதியா, பதறுது. சார், சேலை வந்துருச்சு, சரி பண்ணிக்கிறேன். போங்க. நீ சேலை கட்டவா. யோ மைக் மண்ட, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? சும்மா 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 உம்மாவா? பிச்சிர உன்ன ராஸ்கல். டேய், உன்ன இல்லம்மா. எந்திரா ஸ்டாண்ட் அப். எவ்வளவு கேஷுவலா இருக்கான் பாரியா. ஐயோ, எந்திரா, எல்லாத்துக்கும் தலையாட்டனல எந்திரி. சாவடிக்கிறானே. சார், தண்ணி குடிச்சிட்டியா? குடிச்சேன் சார். உட்கார். ஓகே சார். சீரியஸ் இல்ல, சிரிப்பா. தண்ணி குடிச்சாச்சா? இதெல்லாம் நல்லா கேளு. ஏண்டா வாண்டா வர வேண்டியதுனே அப்படி தட்டி மாதிரி உட்காந்துருக்கேன். என்னடா எல்லாத்துக்கும் மண்டையாட்டுற? தெரா, நான் பேசுறது புரியல, இந்த சீன் உனக்கு புரியலையா? சரி கருமண்டா. யோ, என்ன எல்லாத்துக்கும் மண்டையாட்டுறான்? அதான் பேசுனேன், இங்கிலீஷ் படத்தெல்லாம் பார்த்துட்டு சீனை சொல்லாதேன்னு. இப்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டான்ல. என்ன பண்ணி தொலைறதுன்னு தெரியல. தம்பி, என்ன எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க, இவன் மட்டும் திரும்பவே மாட்டேன். அவனை கூப்பிடியா? இப்ப அவருக்கு பதிலா நான் தண்ணி குடிக்க போறேன். வேனை திருப்பி கோலப்பிடிய கீழே போட்ட உடனே அவர் தடுமாறுவார். உடனே நீ கார்பெட்டை பிடிச்சலு. ஓகேவா? இப்படி தெளிவா செய்யல சொன்னாதானே புரியும். முதல்ல இதுதானே சொன்னா. இவனுக்கு புரிய வைக்கக்குள்ளே நம்ம உசுறு போயிரும் போல. ஆண்டவா! இவன் பிளான் பண்ண நம்ம வைஃப் விட்டதானா? ஐயோ அத்தை, அடிங்க சார். அப்பா உருண்டுறாமே வருவாங்கிறானா? அம்மா, ஐயோ சாரி சார், பாத்ரூம் நினைச்சிட்டேன். நீங்க கூப்பிட்டீன்னு கூப்பிட்டு வந்துட்டாரு. அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை. நீ விட்டுருங்க சாமி. எப்பரா சிக்னல் கொடுத்து திருடுவீங்க சார்? எங்க தொழில் ரகசியத்தை கேட்குறியா? அதனால சொல்றேன். மனுஷங்க இருக்கிற இடத்துல மிருக மாதிரி சிக்னல் கொடுப்போம். மிருகங்க இருக்கிற இடத்துல மனுஷ மாதிரி சிக்னல் கொடுப்போம். எங்க எதிரியே இருக்கிற இடத்துல இப்படி துப்பி கொடுப்போம். திருட்டு பயல, உங்களுக்கு எதிரியே நாங்க தான், எங்க மேலேயே காரி துப்பியா? எதிரியன்னு ஒத்துக்கிட்டா சரி. சார் சொன்ன மாதிரி நீ இங்க இருக்கேன்னு உள்ள இருக்கிற உன் கூட்டாளிக்கு சிக்னல் மூலமா தெரியப்படுத்து. பதிலுக்கு அவன் சிக்னல் கொடுக்க வேணான்னு சொல்லு. ஏன்னா ஏசி உதவி கேட்டாரு. கடத்தல்காரன் அசந்த நேரமா பார்த்து மண்டபத்துல குழப்பத்தை உண்டு பண்ணி அவன் கவனத்தை திசை திருப்ப சொல்லு. ஓகேன்னா சிக்னல் கொடுக்க சொல்லு. ஓகே சார். சார், இவ்வளவே மேட்ரா? நான் என்னமோ சிம்ஸ் பாண்டி மாதிரி ஆக்ஷன் பிளாக் பண்ணலாம்னு பார்த்தா இது ஒரு சாதாரண சல்லி மேட்ரா. ஏண்டா எங்களை பார்த்தா ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி தெரியுதா? சார், இவர் நினைப்பு பொழப்ப கெடுக்குது சார். சார், சிக்னல் மூலமா குடுக்கலாம்.
ஆனா உள்ள மண்டபத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு சிக்னல் மூலமா கொடுத்தா எப்படி கேக்கு? மூளைய கழட்டி வச்சுட்டு வேலை பாக்குறீங்களா? யார பாத்து நீ அடிச்சது பச்சை பிள்ளைக்கு கூட வலிக்காது. இந்த தூசி தட்டுற வேலையை விட்டுரு. டேய், எப்படி கேட்கணும் எப்படி கேட்க வைக்கணும் எங்களுக்கு தெரியும். சொன்ன வேலையை மட்டும் செய். ஹலோ மிஸ்டர் ஏசி. நான் பிசி. கோட்டு போட்டிருக்காரு, அப்ப அவரா தான் இருக்கும். ஹலோ சார், ஐ எம் குட்டப்பன், சமாதானப்புறா. யார் இவன் பேச போறானா? அவிச்ச முட்டை மாதிரி இருக்கேன், காதுல டோப்பா மாட்டி இருக்கேன். சார் நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். பார்க்க கூடாது, பேசணும். என்ன சார் வாயத்திற்காம பேசுறீங்க? இங்க அபௌட் நீ பேசும்போது இவர் பக்கத்துல இருந்துட்டு ஏதாவது சவுண்ட் கொடுப்பாரு, அதான் நீ கண்டுக்க கூடாது. நல்லா இருக்கு. ஆமா, என்ன பேச போறீங்க? நீ தாயா பேசணும், பேசி தொலை. பேசிடுறேன். நேயர்களே, இன்னைக்கு பட்டிமன்ற தலைப்பு என்னன்னா, உள்ள இருக்கிறவன் நல்லவனா இல்ல வெளிய இருக்கிறவன் நல்லவனான்னு தெரிஞ்சுக்கணும். ஐயோ சார், பட்டிமன்றத்துல இருந்து கூட்டு வந்து தொலைச்சிட்டோம். அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க சார். மைக் எடு. இல்ல சார், 6 மணிக்கு மேல டியூட்டி முடிஞ்ச உடனே சீரியல் கட்டல பார்த்த உடனே ஸ்டேஜ் ப்ரோகிராம் ஞாபகம் வந்துருச்சு சார். வர மைக் அடி. எடுத்துட்டேன் சார். வாயில வை. வச்சிட்டேன் சார். ஐயோ இங்க இல்லையா? ஓ வாயில. என்னையா ஒன்னு பேசுற இல்ல பாடுற? நான் சொல்லி கொடுக்கறேன், அதே மாதிரி செய்யணும். புரியுதா? புரியுது சார். தம்பி, நீ பண்றதெல்லாம் மிகப்பெரிய தப்பு. உள்ள இருக்கிற பெண்கள்லாம் மஞ்ச தேய்ச்சி வயசுக்கு வந்த பச்சை குழந்தைகள். மஞ்ச பச்சை பெர்ஃபெக்ட் சார். நீ உள்ள கடத்தி வச்சிருக்கிறியே, அவங்க 10 பைசாக்கு பிரயோஜனம் இல்லாதவங்க. அவங்களுக்காக நீ 10 கோடி ரூபாய் கேட்கறியே, நியாயமா? தம்பி, உன் கோரிக்கை எல்லாம் அரசாங்கத்திட்ட பேசிட்டேன், அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் நீ பொறுமையாரு. பொறுமையே வாய வெல்லும். அட பாவி, பதட்டத்துல பழமொழிய தப்பா சொல்றானே பண்ணாட. செஞ்சிட வேண்டியதுதான். நீ சரண்டர் ஆயிட்டேன்னா உன் மேல கேஸ் எல்லாம் வாபஸ் வாங்கிடுவாங்க. அரசாங்கம் உன் மேல எந்த நடவடிக்கையும் எடுக்காது. அது வரைக்கும் நீ பொறுமையாரு. நன்றி, வணக்கம். சார் தொண்டை கரகரங்குது. போற உள்ள சரணா சொல்லி நடிச்சதுக்கு ரொம்ப நோ மென்ஷன் சார். சார் நடிச்சதுக்கு யார் சார் பேட்டா தரது? செருப்பு. என்னது? டேய், ஒழுங்கா சிக்னல் கொடுத்தியா இல்லையா? யோ, நீ லூசாயா நீ? நான் ஒழுங்கா சிக்னல் கொடுக்காம தான் அவன் பதில் சிக்னல் கொடுத்தானா? ஏன் அப்படி தப்பு தப்பா யோசிக்கிற? போன் அடிக்குது. என்னடா? எடு. இரு, எடுக்கிறேன். சார், பார்ட்னரே சார், போன் அடிக்கிறேன். ஒண்ணும் இல்ல சார். இப்ப என்னடா? கொஞ்சம் வாயை மூடிட்டு இருங்க. என்னன்னு சொல்லிட்டானா? அடே அறிவட்ட முட்டா பயலே, ஏடா அப்படி தப்பு தப்பா யோசிக்கிற? ஏதா இருந்தாலும் புத்திசாலித்தனமா யோசி. அப்படி அவன் சொல்லல சார். அவன் போன யாரோ ஆட்டே